friends, welcome back to Media Talks. நான் உங்கள் மௌனிகா. மார்னிங் 6 o'clock ஹாட்ஸ்டாரில் ஸ்டார்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எபிசோட் ரொம்ப ஃபன்னாக வழக்கம் போல் மகாநதி டீம் வந்தால் எப்படி ஒரு வைப் இருக்குமோ இதில் கொஞ்சம் கூட மாறாமல் செம ஃபுல் வைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் பார்ட்டி மகாநதி ஷோ, அதாவது ஹவுஸ் பார்ட்டி ஸ்டார்ட் மியூசிக் ஷோ. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இந்த டீமை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பேரில் எல்லா மகாநதி ஆர்டிஸ்ட், அதாவது ஒவ்வொரு சீரியல்லேருந்துமே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இன்வைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் முதல் முறையாக நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மகாநதி டீமை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா மகாநதிக்கு தான் 3 lakhs வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெட்டிலாம் வச்சுருக்காங்க சொல்லி நான் வந்து பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இனிமேல் வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் ஹவுஸ் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஷோ போக போகுது போல். ஸோ ஒரு சீரியல்னால் அவங்க அங்கேருந்து ஒரு முழு ஃபேமிலியாக வந்து இன்வைட் பண்ணாங்க. எப்படி மகாநதிஸில் வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலியில் இன்வைட் பண்ணாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து இன்வைட் பண்ணி வந்து ஒரு ஷோ நடத்த போகிறாங்கன்னு மட்டும் கிளியராக புரியுது இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது. அதில் முதல் முறையாக நம்ம மகாநதி ஃபேமிலி அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும்போது நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி விஜய் காவேரியோட வைப் அம்மா வீக்கானாலே அது வீக்காதாங்க. ஸோ எல்லார் மேலேயுமே நம்ம கண் வந்து இருக்கணும் போல இருந்துச்சு. பட் நம்ம கண் நோக்கிறது வீக்காவாக இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஃபுல் வைப் வழக்கம் போல் நம்ம இவர் ருத்ரபிரவீன் சொல்லுவார் இல்லையா, வைப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ஃபுல் வைப்பில் வந்து இருந்தாங்க. டான்ஸு, இவங்க ஜெயிச்சாலும் அவங்க டான்ஸு, அவங்க ஜெயிச்சாலும் இவங்க டான்ஸு. ஸோ ஃபுல்லாக பேச முடியுமான்னு தெரியல, பிகாஸ் டைம் பத்தாது ஃபுல்லாக பேசுறதுக்கு. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பதினிசா இந்த பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து நமக்கு மைண்ட் வாய்ஸில் போயிட்டே இருக்க போது. அதுவும் அந்த மொமெண்ட் அது இடிச்சிட்டு போனது, நம்ம விஜய் போயிட்டு விழுந்தது, சாஞ்சது, அதாவது நம்ம வேற லெவல் மொமெண்ட்டுங்க. அதுவும் ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கு பாருங்க வீக்காவோடது. அப்பா என்னமா பின்றாங்க ரெண்டு பேரும். அது ஆன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் இதுதான் நான் சொன்னேன். அவங்க சாஞ்சு விழுவாங்களே, அப்படி இடிச்சிட்டு போனதுக்கப்புறம் போய் அழகாக விழுவார் சகலிங்கன் மேலே. தாத்தா பசுபதி எல்லாருமே தாங்க. இந்த பக்கம் அம்மாவுமே ஈக்குவல் டு த கேர்ள்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம வீக்கோட ஸ்பெஷல் மூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதனிசா அந்த ஒரு சாங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போயிட்டு உள்ள அந்த 2 பேரும் ஆக்சுவலாக வந்து டிமோட்டிவேட்லாம் பண்ணல. ஸோ வந்து ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்கல. ஸோ 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண எடுத்துகிட்டு வராங்க. கடைசியில் 0 தான் வரும். வீக்காவா வாங்கும் போது வீக்காவை சூஸ் பண்ணாங்க. பட் அது வந்து முட்டையாயிடுச்சு. பட் எனிவேஸ் ஃபுல் ஃபன் தாங்க. நான் கூட வந்து ஏதோ அமௌண்ட் இருக்கும் 3 lakhs வின் பண்ணிட்டு தான் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்றது சீரியலில் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி மகாநதி ஒரு ஸ்பெஷல் ஷோக்கு வந்தாலும் நம்ம எதிர்பார்க்காதது நம்ம நடக்குது. ஸோ எனிவேஸ் இதை ஒரு ஃபன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த டான்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே செம்மையாக டான்ஸ் ஆனாங்க. ஈவன் நம்ம விஜயுமே ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆனாரு. ஸோ வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது நம்ம தாத்தா ப்ரப்போஸ் பண்ணது இவங்களுக்கு பிரியங்காவுக்கு. ஸோ நம்ம விஜய் வந்து ப்ரப்போஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து லெக் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நின்று அந்த பூ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கும்போது, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம காவேரி நிற்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு விஜய் நிற்கிற பக்கம் தான் அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கும். உடனே நான் இந்த பக்கம் வந்து நிற்கிறேன், இந்த பக்கம் தான் ஃப்ராக்சரு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வருவாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம பிரியங்கா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரல, நீங்கள் என் பக்கத்தில் நிற்கிறீங்களே அது பொசசிவ்னஸ்னால வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த அவங்க வந்து ஒழுங்கா பாடலன்னா ஸ்ப்ரே அடிச்சுடுவேன் அந்த ரவுண்டில் வந்து அவங்க பாட்டு பாடுவாங்க. அப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும் பாருங்க. அப்போ குரு பார்வையால் சொல்லிட்டு ஒரு லைன் வரும். ஸோ அதுக்கு வந்து அப்படி அழகாக அப்படி குருன்னு பார்ப்பாரு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் வீக்காவோட ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் வீக்காவோட ஐ கான்டாக்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஷோவில் நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம விஜய்க்கு ஒழுங்காகவே எங்கள் பதில் சொல்ல தெரியாது, சொதப்பிடுவார். ஸோ நிறைய நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த டைமில் விஜய் மேலே. ஸோ பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல் பாசிட்டிவ் வைப்பில் தான் வந்து போச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு அவார்ட் ஃபங்க்ஷன்னா அவர் வந்து நார்மலாக தான் பேசுவார். அதை வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சில பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸில் காமிச்சிடுவாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐ கான்டாக்ட், 2 பேருக்குள்ள ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் சொல்லி ஃபுல்லாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபுல் என்டர்டைன் ஷோங்க இது. ஒரு பக்கம் தாத்தா என்டர்டைன் பண்ணுறாரு, பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் சீன்ஸில் தான் வந்தாங்க. பட் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியங்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. இந்த பக்கம் அவங்க அம்மா ஈக்குவல் டு த டாட்டர்ஸ், அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணி பாட்டு பாடினது அதுவுமே நல்லா இருந்துச்சு. பிரியங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ டவுன் கொடுத்து அந்த பாட்டு பாடுவாங்களே அது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா குமரனோட டான்ஸ் தூக்கிட்டு போனது, ஊசினல் கொத்த மொமெண்ட்டு, ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிவிலையும் வாட்ச் பண்ணுங்கள். டிவியில் வாட்ச் பண்ணி அது டெலிகாஸ்ட் ஆகி அந்த டிஆர்பி நல்லா வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நிறைய ஸ்பெஷல் ஷோஸ்க்குமே அகைன் அந்த டீமை கூப்பிட வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோட ஒரு சின்ன ஆசை. உங்களோட கருத்துக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.